மேடைக்கு வாங்க என்ற சேனலின் அடுத்த பதிவாக கலை திருவிழாவுக்கு தயாராகி கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கு வில்லுப்பாட்டு சார்ந்த பதிவு தான் இது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை பகிருங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. போகலாம் வாங்க. தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட ஆமா வில்லினில் பாட ஆமா வில்லினில் பாட வந்தருள்வாய் கலை மகளே. தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட ஆமா வில்லினில் பாட ஆமா வில்லினில் பாட வந்தருள்வாய் கலை மகளே. தானதத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட ஆமா வில்லினில் பாட ஆமா வில்லினில் பாட வந்தருள்வாய் கலை மகளே. தானதத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட ஆமா வில்லினில் பாட ஆமா வில்லினில் பாட வந்தருள்வாய் கலை மகளே. என்னங்கப்பா தொடக்கமே ஒரு அனலா இருக்கு. அட என்னப்பா இப்படி சொல்லிட்டீங்க? எப்படி சொல்லிவிட்டோம்? நாமெல்லாம் இளைஞர்கள் இல்லையா? ஆமா, இளைஞர்னா சும்மாவா? அட ஆமா ஆமா ஆமா. என்ன ஆமால ஒரு குசும்பு தெரியுது. நான் கோயம்புத்தூர் தலை, அதான பார்த்தேன். தலைப்புக்குள்ளே போகலாமே தலை, போகலாமே. முன்பு ஒரு காலத்தில் ஓஹோ நம்மளை மாதிரியான பசங்களில் ஆஹா மட்டையில் திறனை சேர்த்து உலக சாதனையெல்லாம் பண்ணாரே ஒரு இளம் வயது பாலகன். இளம் வயசா? அட ஆமாப்பா, இப்படியே பேசினாலாம் புரியாது, சந்தத்தில் பிடிக்கிறேன் வாங்க. கிரிக்கெட்டின் கடவுள்னு சொல்வாங்க பாரு, ஆமாங்க யாரு அவரோட பேரு. மும்பை வாசினாலும் உலகெல்லாம் பேரு, ஆமாங்க யாரு அவரோட பேரு. மட்டைய சொல்லட்டுனா போரு, ஆமாங்க யாரு அவரோட பேரு. தளபதி அவர் பேர்ல படம் நடிச்சாரு, அப்படி சொல்லுங்க கண்டுட்டேன் பேரு. கண்டுட்டீங்களா? தலைவரு நான் சொல்றேன், அவர்தான் சச்சின். சரிங்களா? ஏய் பரவாயில்லையப்பா, புத்திசாலி பசங்களா தான் பிடிச்சி போட்டிருக்காங்க நம்ம டீச்சரு. ஆமாம் தலைவரே, சச்சினுடைய பெருமையை பேசுவோமா? பெருமையெல்லாம் பேசுனா நாள் போதாதையா. அவரோட திறனை இளம் வயசுலேயே கண்டுபிடிச்சாரு. உலக சாதனையை படைக்க அதுதான் அவருக்கு பெரிய உந்துதல். அதனால பிடிக்கணும் திறமைய கண்டு பிடிக்கணும். ஆமா திறமைய கண்டு பிடிக்கணும். அதுலவும் அறிவை செலுத்தி உச்சியத்தான் அடையணும். ஆமா உச்சியத்தான் அடையணும். போனை நோண்ட வேணாமே, பொழுத போக்க வேணாமே. ஆமா பொழுத போக்க வேணாமே. திறமையோட படிச்சு வந்தா உலகம் திறந்து கிடக்குது. பிடிக்கணும் திறமைய கண்டு பிடிக்கணும். ஜெயிக்கணும் எந்த நிலைமையிலும் ஜெயிக்கணும். அட்டகாசம்பா. இதே நெருப்போடு இருக்க சொல்லி சொன்ன நம்ம அப்துல் கலாம் ஐயா பற்றி தெரியும் தானே? தலைவரே, நம்ம டீச்சர் சொல்லியிருக்காங்களே, அவர் சின்ன வயசில் பேப்பர்லாம் போட்டு தான் படித்தாராமே. படித்ததோடு விட்டாரா? இல்லையே, இந்த பாறையே திரும்பி பார்க்க வச்சது என்ன தெரியுமா? என்ன? அவரோட திறமைப்பா. ஆமாங்க, அவரோட திறமையே தான். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் நமக்குன்னு ஒரு காலக்கெடு இருக்கே. அதனால் நன்றி சொல்ல உங்களுக்கு வார்த்தை இல்லை எங்களுக்கு. நாங்கள் கிளம்புறோம். ஆமாம் நாங்கள் கிளம்புறோம். இளையோரின் திறனை தலைப்பா தந்தவங்களை நாங்கள் வணங்குறோம். ஆமாம் நாங்கள் வணங்குறோம்.
தினந்தோறும் திறமையத்தான் வளர்த்தாலே போதுமே, தினந்தோறும் திறமையத்தான் வளர்த்தாலே போதுமே என்று சொல்லி கிளம்புறங்க, என்று சொல்லி கிளம்புறங்க. நன்றி சொல்ல உங்களுக்கு வார்த்தை இல்லை எங்களுக்கு, நாங்க கிளம்புறோம், ஆமா நாங்க கிளம்புறோம். இளையோரின் திறனை தலைபா தந்தவங்களை நாங்க வணங்குறோம், ஆமா நாங்க வணங்குறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.